நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பட் சம்பளம் அந்த அளவுக்கு இல்ல ஒரு 10 LPA நான் சொல்றேன் 10 LPA கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா யாராச்சும் நம்ம வேணான்னு சொல்லுவோமா இல்ல வேணும் தான் சொல்லுவோம். எப்படி 10 LPA ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்கன்னு சொல்றது நம்பலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நம்பலாம். நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். இதுக்கு என்ன தேவை யுவராணின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் முக்கியங்க. இது மட்டும் இருந்தா போதும். ஸ்கில் இருந்ததுன்னா நம்மளால எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில் இருந்தா போதுமா? அப்போ அந்த ஸ்கில் எப்படி கத்துக்கிறது, எங்க கத்துக்கிறது? சோ அதற்கான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ அமைய போகுது. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும், வாழ்க்கையில முன்னேறி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. UX UI ஐயோ யுவராணி இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாதுப்பா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி UXனா என்ன நான் சொல்றேன். இப்போ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம். ஓகே, இங்க வாசப்படி இருக்கணும், இங்க ஹால் அமையணும், இங்க ரூம், இங்க பாத்ரூம், இங்க கிச்சன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுவோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் UX, அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இந்த UIனா என்ன அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு, ஆனா ஹால்ல என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் வைக்கணும், என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் எடுத்துட்டு வரணும், என்ன மாதிரியான பெயிண்ட் பண்ணணும், எப்படி அதை இன்னும் நிறைய என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த UX அண்ட் UI அப்படிங்கிறது என்ன தெரியுமா, டிசைன். ஸோ இந்த ஒர்க் பண்றவங்களோட பேர் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைனர் ஜாபுக்கு உங்களை நான் இப்போ ரெடி பண்ண போறேன். அதனுடைய பொறுப்பு என் கையில இருக்கு. ஒரு புரியுற மாதிரி நான் சொல்றேன். வாட்ஸ்அப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப் யார் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த UX UI டிசைனர் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பேசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா அந்த டிசைனர் கிட்ட அந்த வாட்ஸ்அப் ரெக்வயர்மெண்ட் மட்டும் கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சாட் பண்ணிக்கணும் மக்கள், அப்புறம் வந்து ரெண்டாவது வீடியோ கால் பண்ற வசதி வேணும், வாய்ஸ் கால் பண்ற வசதி வேணும், ஸ்டேட்டஸ் போடக்கூடிய வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா UX கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் ஒரு ப்ளூ பிரிண்ட், வாட்ஸ்அப்னுடைய ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. UIன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாட்டை ஓபன் பண்ணி டைப் பண்றது, அப்புறம் வீடியோ கால்னா இந்த பட்டனை கிளிக் பண்றது, வாய்ஸ் கால்னா அதை கிளிக் பண்றது, அப்புறம் இந்த சைட் ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம ஸ்டோரி போடுறது, இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, எந்த டிசைனர் அப்படின்னா UI யூசர் இன்டர்ஃபேஸ் இவங்க பண்ணுவாங்க. இவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம்னா நம்ம சொல்லிட முடியாது. பட் இதை கத்துக்கிட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் போது இதை நான் கூட கத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும் கத்துக்கலாம். எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வியே. குவி இவங்க ஒரு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்காங்க, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இவங்களுடைய ஃபுல் ஃபார்மே பாருங்களேன், கிராப் யுவர் வெர்னாகுலர் இம்ப்ரிண்ட். ஸோ இந்த குவினா என்ன யுவராணி அப்படின்னா இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முங்க, அது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒன்று கத்துக்கலாம், யூடியூப்ல ஒன்று கத்துக்கலாம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொன்று நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் இப்போ மாறிட்டு இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி இப்போ இன்ஃபோடைன்மெண்ட்டா மாறிட்டு இருக்கு. பட் குவியை பொறுத்த அளவுல இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க போய் இங்க போய் அதெல்லாம் இல்ல, ஒரே பிளாட்ஃபார்ம்ல நீங்க பல விஷயங்கள் கத்துக்கலாம். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த UI and UX இது சம்பந்தமான பல விஷயங்கள் இவங்க அவங்களோட வெப்சைட்லயும் ஆப்லயுமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இதுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ப்ரீ பூட் கேம்ப் அப்படின்றது ஒன்று நடத்துவாங்க. இந்த ப்ரீ பூட் கேம்ப்னா என்ன தெரியுமா, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி. 1000 யுவராணி நீ சொன்னாலுமே அது எனக்கு ஆப்டா இருக்குமா, எனக்கு அது சரியா இருக்குமா, நான் செக் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு கேட்டீங்களா, கரெக்ட் தான். ஸோ அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம பே பண்ணி கற்றுக்கணும். அந்த ட்ரையல் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அடுத்த லெவல் என்னன்னா மெயின் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மெயின் பூட் கேம்ப் அப்படின்னா இதுல தான் முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. 3 to 5 மாசம் வரைக்கும் அவங்களுடைய கிளாஸஸ் இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த ப்ரீ பூட் கேம்ப்ல அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ வரி, நீங்க மினிமம் அமௌண்ட் ஒன்று கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த பணத்தை 100% அவங்க உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே பிடிக்கலன்னா ரீஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது
எந்த விதத்துலையுமே அவங்களுடைய ஆடியன்ஸை வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, எனக்கு தோணுது. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மெயின் பூட் கேம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பான பர்சனாலிட்டிஸ் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க, அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கே போய் என்ன ஜாபை நம்ம கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸ்பர்ட்ஸோட 1-to-1 டவுட் கிளாரிஃபிகேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். 24/7 நமக்கான சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ டெக்னாலஜி இல்லாத உலகத்தை நினைச்சே பார்க்க முடியாது. டெக்னாலஜி தான் இப்போ உலகமே அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும், அவங்களோட ரெக்வயர்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க கம்பெனியினுடைய சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம அவங்களை அப்ரோச் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் கிடையாது. மார்க் இன்டர்வியூஸ்லாம் எப்படி அட்டெண்ட் பண்றது, அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்க படிச்சு முடிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்திருப்பீங்க. பிகாஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சு பல விஷயங்கள் கத்திருக்கும் போது உங்க கண்ணு முன்னாடியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுறதை நீங்க பாப்பீங்க. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையிலே கொடுக்குறாங்க. இந்த குவி பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த குவி வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவரானி இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் இல்லை. ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் சொன்னால் தானே நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கரெக்ட் தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியை நேட்டிவ் லாங்குவேஜ்லையுமே அவங்க கோர்சஸ் அவைலபிளாக கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நம்ம தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தமிழ்லேயே நம்ம அந்த கோர்சஸ் கற்றுக்கலாம். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லாகின் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய லைவ் கிளாஸஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக டெக் ஃப்ரம் லேட்டஸ்ட் கோர்ஸ். ஸோ டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்களேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++ கற்றுக்கணும்னா இந்த விஷயங்கள் இந்த கோர்சஸ் வாங்கலாம். இங்கே பாருங்கள், நான் லாங்குவேஜஸ் சொன்னேன் இல்லையா, தமிழ் இருக்குது, இங்கே தமிழ் இருக்குது, இங்கே பாருங்கள் தெலுங்கு இருக்குது, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் இந்த குவி பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை இதில் ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவராணி ஆகிய நான் நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல உங்களுக்காக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்ன்றது என்னன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போறது தான் ஃப்ரீடம் ஆப். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும், எங்க கொண்டுட்டு போகணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் ஃப்ரீடம் ஆப். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.